பாருங்க, பைபிள்ல இப்ப இயேசுப்பா ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்கேன். எப்படின்னு சொன்னா, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாரையும் ரட்சிக்க வந்த தேவன் திடீர்னு இப்படி சொல்லுவாரு, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம நினைப்போம், என்னடா இப்படி சொல்லியாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, அன்னைக்கு ஆதாமிட்ட அவன் ஜீவகனியை பறித்து புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை தோட்டத்திலிருந்து துரத்தி விடும்படி ஆண்டவர் அங்க சுடரொளி பட்டயத்தை வைக்காரு. ஏன்னா அவன் ஜீவனுக்குள்ள இருந்தவனாங்க, ஆதாம் ஜீவாத்மா ஆனான்னு போட்டிருக்கான். அப்ப அதுல இருந்து விழுந்ததுனால அவன் இன்னொருவர் என்ன செய்துட்டான்னா ஜெயிச்சு வாங்கிட்டான், பிசாசு வாங்கிட்டான். அப்போ அவன் மரணத்திற்கு பாத்திரமா மாறிட்டான். மரணம் அவனுக்கு முன்ன தேவ நீதி வைக்கப்பட்டது, அதை அவன் பயன்படுத்தாததுனால விழுந்ததுனால அவன் பிசாசுக்கு சொந்தம் ஆயிட்டான். அதனால அவனுக்கு என்ன அப்படின்னா, அவன் ஜீவகனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வெளியே தான் தள்ளியாரு. அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதுல அழகா வசனம் இருக்கும், அவர்கள் ஜீவகனியை புசித்து பறித்து புசித்து என்னென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய தோட்டத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவனை துரத்தி விட்டார்னு போடுறோம். அதை காவல் செய்ய சுடரொளி பட்டயத்தை வைத்தார்னு போடுறோம். அப்போ நம்ம ஈஸியா இப்ப தேவனை நான் பெயர்வேன் அடைஞ்சிருவேன் எல்லாம் நினைச்சு தேவனுக்குள்ள பெயர்வேன்னு சொல்லி ஒன்றும் போக முடியாது. தேவன் நீதியை பின்பற்றாம, தேவன் வகுத்த நியமங்களின் வழி போகாம என்ன செய்ய முடியாதுன்னா தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது, அல்லது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அதை தான் அவர் சொல்லி வராரு, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். அப்படின்னா பிதா வகுத்த நியமத்தின்படி ஒருவன் வரலன்னா என்னிடத்தில் வரமாட்டானாங்கன்னு சொல்லியாரு. பாக்கி வாரவியெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுவாங்க. இன்னைக்கு நமக்கு இயேசு இடர்கள் இல்லாம இருக்கலாம், நாளைக்கு இடர்களா இருக்கலாம். நிறைய பேருக்கு ஆரம்பத்துல இடர்கள் இல்லை, அவர் அற்புதம் செய்யும் போது. ஒரு காலம் கடந்து கடந்து வர வர அவர் இடர்களுக்குரியவரா அவங்களுக்கு மாறியாரு. சிலருக்கு ஆரம்பத்துல இருக்கும், சிலருக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு இருக்கும், சிலருக்கு 10 வருஷம் கழிச்சு இருக்கும். யூதாசுக்கெல்லாம் கடைசியில அவர் இடர்களுக்குரியவரா மாறியார். இப்ப பிதா இழுத்து கொள்ளாவிட்டால்னா அவர் வகுத்த நியமத்தின்படி ஒருவன் வராவிட்டார். அதாங்க பவுல் சொல்லும் போது, மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூடப்படான்னு சொல்லியார். ஏன்னா தேவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் நம்மளை பாவ மரணத்திலிருந்து விடுதலை ஆகிற. ஆவியின் பிரமாணம் நம்ம மேல செயல்படணும்னு சொல்லியாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். இப்ப அவர்ல நம்ம எப்படி போறது? அவருடைய நியமங்களையும் அவருடைய வழிகளையும் அவருடைய சத்தியத்தையும் கை கொள்ளியதான் அவருக்குள்ள போறோம்னு அர்த்தம். அவருடைய குணங்களை நாம எடுத்துக்கொள்ளியது. அவர் வகுத்த வழிதான் நியமம். அவர் எப்படி உலகத்தை ஜெயிச்சார். அப்ப இதுக்குள்ள போகாம எப்படி நாம அவருக்குள்ள போவோம்? இல்லையோ. ஆனா அவரு தான் ஜீவகனி. இப்ப இயேசு தானே ஜீவாப்பம். ஒருவன் அவர்ல போகும்போது, அவர் அவன்ல வரும்போது, 2 பேரும் ஒன்றாகும் போதுதான் ஜீவன். அப்போதான் அவருடைய ரட்சிப்பு நம்ம மேல பலிக்குது, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். 2 பேரும் ஒன்றாக. இப்போ ஒரு புருஷனும் தகுதியுடைய புருஷனும் தகுதியுடைய ஒரு ஸ்திரியும் இணைஞ்சா பிள்ளை உருவாகிற மாதிரி நித்திய ஜீவன் உருவாகிறது அப்படிதான். அதை தான் அவர் யோவான்ல ரொம்ப இதா கரெக்டா அதுல தான் இதோட நல்லா சொல்லுவார். என்னில் நிலைத்திராவிட்டால் கனிகளை கொடுக்க மாட்டான்னு சொல்லி, இனி நான் அவனிலும் அவன் என்னிலும் இருந்தா பிதாவாகிய தேவன் நம்மில் ஒன்றாயிருப்பார். நாங்க தேவனுடைய பிரமாணம் நம்மள செயல்படும் நாங்கன்னு சொல்லிடுறோம். இதை நீங்க வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சுன்னா அங்க அப்படிதான் இருக்கு. அவர் தலையும் நாம அவருக்கு கீழே செயல்படுகிற அவயங்கள், அல்லது அவர் ஆவியும் நம்ம அதுக்கு கீழே செயல்படுகிற நபர்களுமா சொல்லியிருக்கு. அப்ப இப்போ ஒரு மனுஷன்ட நம்ம ரொம்ப பக்தியா இருக்கிற ஆளு, ஆண்டவர் மேல பிரியமா இருக்க ஒரு மனுஷன் தன்னை வெளிப்படுத்தியான் இல்ல, இப்ப அந்த மனுஷன்ட
உனக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எது பிரச்சனை? புரியுதில்லை. அல்லது உன்னில் கிறிஸ்து வர அல்லது நீ அவருக்குள் போகிறதுக்கு எது தடை அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னா அதுதான் அவனுக்கு தேவையான ஒரு காரியம். இப்போ அப்போ அதை அப்படி கேட்கும் போதாங்கும் உலகத்துல அவனுக்கு வாழவும் செய்யணும். புரியுது? உலகமும் தேவைப்படுது, அதே நேரம் தேவனும் தேவைப்படுது. இது எப்படி இருக்குதுன்னா ஆதாம் பழத்தை அந்த பழத்தையும் சாப்பிடுவானாய், அதையும் சாப்பிட்டுட்டு விளக்குனதையும் சாப்பிடுவானாய், சாப்பிட்டுட்டு பிறகு என்ன செய்வான்? ஜீவகனியும் பறித்து பூசிப்பான். அப்போ விளக்குனதை சாப்பிட்டனால தேவனே அவனுக்கு சத்ருவாய் நின்று வேலையை அடைச்சு வெளியே வரட்டி விடியாரு. பத்தியெல்லாம் இதே மாதிரி நம்ம உலகத்திலையும் வாழணும். உலகம் அவருக்கு விரோதமானதாங்க, உலகம் அவருக்கு பாத்திரமா இருக்காது. உலகம் அவரால் உண்டானது அல்ல. சம்பவங்கள் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் உலகம் என்று சொல்லுகிற இந்த பாவம், உலகத்துல காண்கிற சகல துஷ்டத்தனம், துர்க்கிரியைகள், அயோக்கியத்தனம், விபச்சாரம், வேசித்தனம், இது எல்லாமே அவர்னால் உண்டானது அல்ல. தேவனிடத்திலிருந்து எள்ளளவேனும் இருளில்லை, அநீதியானது வெளிப்படாது. அதுக்கு பிதாவா அவர் இருக்க மாட்டாரு. பிதான்னா அவரிடத்திலிருந்து அது உற்பத்தி ஆகாது. அப்போ பொய்யும் பொய்க்கு பிதாவமா இருக்கிற பிசாசினாலதான் உற்பத்தி ஆகி இதெல்லாம் வந்து அதாங்க ஆண்டவர் சொல்லியாரு, நீ இப்படி ஆனது உன்னுடைய பிதாவாகிய பிசாசினால் உண்டானதுனால நீ இப்படி ஆன. என்னில் நீ பிறந்திருந்தியானா, எனக்கு பிறந்திருந்தியானா நீ என்ன மாதிரி இருப்ப? எனக்கு பிள்ளை என்ன மாதிரி இருக்கும்? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். பிசாசினால் பிறந்தவர்கள் பாவத்தை தான் செய்வார்கள். அப்போ இப்ப நம்ம நித்திய ஜீவன் வேணும்னு இப்ப கேட்கணும்னு வைங்களேன். அப்போ பிசாசினால் பிறந்த இந்த வாழ்வை நாம அழிச்சனமா வேண்டாம். நாம இப்ப பிசாசினால பிறந்த வாழ்வுல தானே இருக்கோம், மாமிசம் இல்லையா சார்? இந்த வாழ்க்கையில இருக்கோம் இல்லையோ? இப்ப தேவனால் பிறந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும்னா இந்த மரணக்கனின்னு சாறு நம்மள இருந்து எடுக்கப்படணும். இந்த மரணக்கனியை புசித்ததுனாலதான் எல்லாவித இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேடு அதுக்கு தப்பி திவ்ய சோபத்துக்கு பங்குள்ள ஆகணும்னு சொல்லியிருக்கு. நாம ஏன் இந்த அசுத்த சோபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆனோம்னா அவன் மீறுதல்னால வந்த அந்த இச்சையினால உலகத்திற்கு கேடு உண்டாயிட்டு. அதுதான் அஸ்திபாரம், இச்சை. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலே ஒரு ஸ்திரீயோடு குடும்பம் நடத்துகிறான், வாழ்கிறான்னா அவன் இந்த வாழ்க்கை இளமையா அவளோட கழிக்கிறதுக்கு தான் வாழியது. இச்சை இல்லைன்னா இப்ப யாருக்கும் சொந்தமா இருக்காது, யாருக்கும் பிறக்காது. புரியுதுல்ல? அப்ப பிறப்பித்தலை உருவாக்கின அந்த இச்சை அதனால உலகத்திற்கு கேடு உண்டாவி அந்த சுவாபம் பெருகி அதுல இருக்குது. அப்ப தேவன் என்ன சொல்லியாரு? நீ என்னால பிறக்கணும், எனக்கு மகன் ஆகணும்னா அவனுக்குரிய பந்தத்தை நீ என்ன செய்திரு? அழிச்சிரு. அதனால உருவான பழைய மனிதன், அவனால ஆளுகை செய்யப்படுகிற, அவனால பிடிக்கப்பட்ட உனக்குள்ள இருக்கிற அந்த ஜென்ம இதெல்லாம் அழிச்சிட்டு நீ சரீரத்திலும் பிறக்கணும், ஆவியிலும் மறுபடி பிறந்தவனாய் இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பாய், பிரவேசிப்பாய்ன்னு சொல்லிடு. இதைதான் அவர் பவுலும் எடுத்து சொல்லும்போது சொல்லுவாரு, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி அவனவன் தன் சரீரத்தை கனமாயும் பரிசுத்தமாயும் ஆண்டு கொள்ளும் அறிவு. அப்ப நம்ம சரீரத்தை கனமாயி நம்ம ஆண்டு கொள்ளுகிறோன்னா தேவன் கனம் பண்ணுகிற அளவுக்கு. நம்ம மனுஷர்கள் கனம் எப்படி வரும்? பணக்காரனா இருந்தா வரும், பதவியில இருந்தா வரும், ஒரு கனம் பண்ணுவாங்க, சாரணம் விழிப்பணும். இனி பூமிக்கேற்ற மைமேல இருந்தா அதற்குரிய ஒரு கனம் நமக்கு உலகத்துல கிடைக்கும். தேவன் நம்மை கனம் பண்ணணும்னா நம்ம பாவம் இல்லாதவர்களாய் கரையற்றவர்களாய் அவருடைய பிள்ளை ஆகிற அந்தஸ்து இருக்குன்னு தானே அவர் கனம் பண்ணுவாரு. அதுக்கு அவர் சொல்லுவார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் தேவன் அவனை கனம் பண்ணுகிறார், பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுகிறார்னு போட்டிருக்க. அப்ப அவருக்கு ஊழியம் செய்யுதுன்னா என்னது? உலகத்துக்கு ஊழியம் செய்யதில்லை, உலகத்தின்படி வாழ்கிறது இல்லை. அவருக்கு ஊழியம் செய்யணும், அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர். அந்த இதுக்கேற்ற கிரியைகளை, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறது.
அப்ப இப்ப நம்ம ஜீவகனியை புசிக்காம அவர் தாரக்கு ரெடி, அவர் தந்திருக்கிறார், திறந்து வச்சிருக்காரு. நாம தான் அதுல போகாம இருக்கும், தடை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அப்போ ஒரு மனுஷன்ட நீ ஏன் உனக்கு இயேசு ஒன்ன வேண்டான்னு சொன்னாரா, என்னிடத்துல வராதன்னு சொன்னாரா, அல்லது நான் உனக்கு பாத்திரமா இருக்க மாட்டேன்னு சொன்னாரு, எந்த விதத்துல உனக்கும் தேவனுக்கும் உள்ள பந்தம் முறிஞ்சு கிடக்குன்னு கேட்டா, அதை முருகிக்கு பயன்படியதே ஒரு பெரிய இது இந்த கள்ள ஊழியக்காரன் அவங்க பிரிச்சு வச்சிருவான். விசுவாசிக்குன்னா ஒரு சட்டம், ஊழியக்காரனுக்கு ஒரு சட்டம். இயேசு அப்படி பிரிக்காது. எல்லாருமே சரீரத்திலும் ஆவியிலும் மறுபடி பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியும். ஊழியக்காரன் தான் பிறந்து அப்படி போனோம், மற்றவன் அப்படி ஊழியக்காரனுக்கு ஒரு நியமம் கிடையாது. எல்லாரையும் ஊழியக்காரனை தான் அடிக்காரு, ஆசாரியனா தான் அடிக்காரு. எல்லாரையும் உலகத்தின் ஜெயித்த ராஜாக்கள் ஆகும். எல்லாருக்கும் அவருடைய ரத்தம் ஆவி தேவைப்படுது. புரியுதில்ல? அப்ப நம்ம தான் என்ன செய்யணும்னா, தேவனை புறமுதுகு காட்டியும் அவரு சொன்ன விதத்தை விட்டுட்டு வேற வழியில தேடியதுனால சித்தி பெறையில நமக்கு அவருக்கும் ஒரு பந்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, அவர் எனக்கு உதவி செய்யல, அவர் என்ன ஏற்றுக்கொள்ளல, அல்லது எனக்கிட்ட பாராமுகமா இருக்கியாரு, நம்ம அவருக்கு நீதியை தலைகீழ மாற்றி போட்டிருக்கோம். புரியுது? அவர் வகுத்த நியமத்தின் வழியா போக தேவன் இழுத்து கொள்கிறதற்கு அவர் கை நீட்டி இடத்துக்கு போகாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, திசை திரும்பி. அப்ப பிசாசு வச்சிருக்க கண்ணியில் எங்க வெளியும், அவன் வச்சிருக்க கண்ணி அங்க ஒண்ணு கள்ள ஊழியக்காரன், பெரிய கண்ணி, மனுஷனுக்கு கண்ணுக்கு தென்படுகிற பெரிய கள்ள ஊழியக்காரன். அடுத்தது மிருகம். இந்த ரெண்டும் பிடிக்கப்படாம வலுசர்ப்பம் பிடிக்கப்படாது. புரியுதுல? நீங்க வெளிப்படுத்தல கடைசியில பாத்தீங்கன்னா பிடிக்கப்படியது இந்த ரெண்டும் தான் பிடிக்கப்படும். கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் பிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் வலுசர்ப்பம் பிடிக்கப்படும். ஏன்னா அது இதுக்கு மேலதான் சவாரி பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம இந்த பிசாசெல்லாம் ஜெயிக்கணும்னா இதுல எல்லாம் ஜெயிக்க மாதிரி வரணும், அவருடைய வகுத்த நியமத்துக்குள்ள வரணும். அப்பதான் அவர் நம்மளை இழுத்து கொண்டாருன்னு அர்த்தம். இல்லாட்டி நம்மளும் வெளியே நிக்கணும்னு அர்த்தம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம, வாசல் வழியை பிரவேசிக்காம அடைச்சு வச்சிருக்கையில போய் தேடியானாங்க அர்த்தம். புரியுது? நோவாயும் ஒரு பேழையை செய்வாங்க. பேழையில ஜன்னல் வச்சாலும் ஒரு வாசல் வச்சிருக்கு, அந்த வாசல் வழியே தான் போக முடியும். பேழை கிட்ட வர வந்தேன், ஆனா பேக்கில் நின்னா எப்படி? நீ பேழை வேணா தொட்டு கூட பார்த்துருக்கல. யூதாஸ் எல்லாம் தேவனை தொட்டவன். அங்க யோவான்ல எழுதி இருக்கு, நாங்கள் தொட்டதும் எங்கள் கண்களால் பார்த்ததும் எங்கள் கைகளால் தடை பார்த்ததுமான ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு. அதை இவனும் செய்திருப்பான், அவரு கூட நடந்தவன் இல்லை. அவனும் என்ன சொல்லலாம், தேவனை நாங்கள் மாம்சத்துல கண்டோம், அந்த ஜீவ வார்த்தை குறித்து அவரோட பேசணும், பழகணும், இருந்தோம், சாப்பிடணும்னு சொல்லல. ஆனா அவருடைய நியமத்துக்குள்ள வரையல யூதாஸ், அந்த வாசல் வழியே வரல. அது மாதிரி நம்ம இப்ப பேழையை போய் பேக்கரோட எல்லாம் தொட்டம் தடவணும் பார்த்தோம்னு சொன்னாலும் அதுக்குள்ள பிரவேசிக்கிற வழிக்குள்ள வரணும், ஃப்ரண்டுக்கு வரணும். அப்ப தேவனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள நம்ம போனோம்னா இயேசுகிட்ட வரணும். இயேசு வர்கிட்ட வராம என்ன செய்ய முடியாது, தேவனிடத்துல போக முடியாது. இயேசுதான் நானே வழி வாசல். அவருடைய வழின்னு சொல்லியது அவருடைய வாழ்க்கை. அப்போ அதுக்குள்ள வராம எப்படி போக முடியும்? அப்போ இப்ப பாருங்க, அதுதான் நம்ம தான் குருடனா இருந்துட்டு தடையிட்டு கிடைக்கும், தேடிட்டு கிடைக்கும். அவர் திறந்த வாசலோட அதிக வாய்ப்புகளை நமக்கு தந்தாங்கன்னு செயல்பட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பின்னாலேயும் நம்ம ஒரு ரீசன் இருக்கு. நம்ம தேடியது எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடி, நமக்கு ஜீவன் அவருக்குள்ள இருக்கு. அப்ப அவருக்குள்ளாங்க நம்ம தேடுதல் இருக்கணும். அவரு நம்மளும் சேர்ந்தாங்க தேடணும். நாம் ஜீவன் அடையவும் நாம் பரிபூர்ணம் அடையவும் அவர் இல்லாம முடியாதுன்னாங்க வேதம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அவைகள் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். இப்பவுமே இருக்காரு. அப்ப நம்ம அவரை பயன்படுத்தாம, அவரோட ஒன்றாகாம அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, பெறவும் முடியாது. அப்ப நமக்கு அவருக்கு இடையில இருக்க கேப் எல்லாம் சரியாக்கப்படணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், தூரமா இருந்துட்டு இருக்கோம், ஒரு மாமிச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னாங்க அர்த்தம். மாமிசத்துல வாழியதுனால அது மாம்சத்துக்குரிய கிரியைகள் தான் பலன் அடைஞ்சிட்டு இருக்குன்னு செய்யப்பட்டு இருக்கு.
ஸ்பிரிச்சுவல் இது வரணும்னு சொன்னா அவர் வகுத்த நீதியில வரணும். அதனால எங்க நமக்கு இயேசு அதை சொல்லும் போது சொல்லியாரு, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் வரமாட்டான்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருவன் தேவன் நியமித்த வழிகளின் வழியே வரலன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், வந்துவிட மாட்டானான்னு சொல்லி. சீஸ்டர்கள் அந்த வழிக்கு உடன்பட்டார்கள். உடன்பட்டதுனால அவர்கள் அதை செய்தார்கள். அதனால அவர்களில் யாரையுமே தேவன் புறந்தள்ளி விடல. அபாத்திரமா நடந்து கொண்டவர்கள் தான் அவங்க விழுந்தாங்க. மற்ற மாதிரி யாரையும் அவர் கைவிடல. பிதாவினுடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதுன்னு, நியமத்தின்படி இருந்தா பிசாசு தள்ளவும் முடியாது, நம்மளை பறிக்கவும் முடியாதுன்னு சொல்லி. அப்போ இப்ப ஆதாமுக்கு ஆசை தான் ஜீவகனியை பறித்து புசித்து என்னைக்கும் உயிரோட இருக்கணும். ஆனா முந்தின நீதியை விட்டுட்டான். அதனால பிந்தின ஜீவன் அவனுக்கு கிடைக்காது. நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு தந்திருக்கு. இந்த வாய்ப்பை, இந்த நீதியை நம்ம விட்டோம்னா எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரிச்ச முடியும்? புரியுதில்ல? அப்ப நம்ம தேடியதெல்லாம் மற்ற ஆட்களை விட நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம், ரொம்ப புரிஞ்சிருக்கோம், உணர்ந்திருக்கோம்னு சொன்னா கூட நம்ம தேடுதலுக்கு ஒரு சாட்சி சொல்லியது தேவன் நம்மோட இருக்காரான்னு உள்ளது. தேவன் நம்மோட இல்லைன்னா நம்ம ஃபெயிலியர்னு தான் இருக்கும். நம்மள கிரியை செய்யாரா, நம்மை அவருக்கு சொந்தாக்கி கொண்டாருன்னா நம்ம உலகத்துக்கு உரியதை இருக்க மாட்டோம். நம்ம காரியத்தை அவர் பார்த்து விடுறாரு. இப்போ எந்த ஒரு ரட்சிப்பை அடைந்த சாலனை கவனிச்சதெல்லாம், எந்த ஒரு ரட்சிப்பை அடைந்த ஒரு மனிதனும் புதிய ஏற்பாடுல இப்படி உலகத்துக்கும் ஊழியம் செய்து மாமிசப்படியும் வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையும் வாழ்ந்து வந்ததாட்டு சரித்திரம் இருக்கா? இருக்க முடியுமா? முடியாது. ஒன்னில் என்ன செய்யணும்? ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள சரிதானே, ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழாம என்ன செய்ய முடியாது, முழுவதும் கிறிஸ்துக்குள்ள வராம போக முடியாது. இல்லை அப்படி எங்கேயா இருக்குதா? ஏதாவது ஒரு மனிதனாவது பூமியில வாழ்ந்துக்கிட்டு அவனும் ரட்சிப்பு அடைஞ்சான்னு இருக்குதா? அப்படி இருக்காது. பூமிக்குரிய வாழ்வுக்கு ஒரு முடிவு உண்டாக்கிட்டு தேவ வாழ்க்கைக்குள்ள வரணும். அல்லது அது பெருகும் போது இது என்ன செய்யும், இல்லாம சிறுகி போகும் நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையோ? எல்லாமே யாருமே இப்போ தீமோத்தேயுவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், எல்லாருமே சீசர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கட்டத்துல இந்த உலகத்துக்குரியவைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்ப 120 பேர் சீசர்கள் இருந்தாருன்னு போட்டிருக்கான். அங்க பார்த்தா அவன் சொத்து காரியங்களை எல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு ஒன்றாய் ஒரு குடும்பமானார்கள் நாங்கள் போட்டிருக்கோம். புரியுதில்லை? இந்த மாதிரி தான் எல்லாருமே அந்த தேவனுக்குள்ள வரும்போது கடைசியில பார்த்தாச்சுன்னா அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களா வருவாங்க. நம்ம மற்ற காரியத்துல கொஞ்சம் செய்தாலும் அது நம்ம ஒரு நமக்கு நாமே ஒரு கேடு உண்டாக்கிய மாதிரியாங்க. ஒரு முழுவதும் தேவன் இவருங்க நம்ம ஒரு கற்புன்னு சொல்லியது ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனுக்கு தான் முழுவதுமா இருக்கணும். ஒரு 5 நாள் இன்னொரு ஆளு கூட அது எப்படி வச்சாரம் போல பேர். அது மாதிரி நம்ம மாமிசம்னு சொல்லியதே பிசாசுக்கு கீழே அங்க வரும். அப்போ நம்ம ஆரம்பத்தில் இப்படி இருந்தாலும் வளர்ச்சின்னு சொல்லுகிறது நம்ம உலகத்தை விட்டு விலகிட்டு தான் இருக்கும். விலகி 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 கடைசியில கர்த்தருடைய கருத்துல வந்துடும். இதுக்கு பேர் தான் ஆவியில பிறக்குதுன்னு சொல்லியது. இப்போ நான் பவுலும் ஒரு இதுல இருந்த வந்தேன். இன்னைக்கு அந்த அவன் பிரதான ஆசாரியர்கள்டேருந்து அந்த நிருபம் எல்லாம் வாங்கிட்டு கட்டளை எல்லாம் வாங்கிட்டு தமஸ்கூல அங்கே இயேசு ஏற்றுக்கொண்டவர்களை பிடிச்சு கொண்டு போட்டு உபத்திரவப்படுத்துகிற புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அப்படி ஒரு போலீஸ் எஸ்ஐ மாதிரி உள்ள ஒரு போஸ்டிங்கில் இருந்தவன். அப்போ அவன் உலகத்தானா இருக்கான், அவனுக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்காவ அதிகாரம் இருக்குது. அப்படி நியாயப்பிரமாணத்தின் மேல் வைராக்கியமா இருந்து அவர்களுக்கு ஒரு ஆளாங்க இவன், பிரதான ஆசிரியர்களுடைய ஆளாங்க இவன். இப்ப பாருங்க, அவன் ஆண்டவருக்குள்ள வரும்போது அவர்கிட்ட கேட்க இனி நான் என்ன செய்யணும்னு கேட்க, அப்படின்னா நீர் என்னை ஆண்டு கொள்ள நான் அவனுக்கு அடிமைன்னு உள்ள மாதிரி. அதுக்கு பிறகு பார்த்தாச்சுன்னு சொன்னா வேற உலகத்து காரியங்கள்ல எல்லாம் போக முடியாது. அவர் முற்றிலும் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப அவர் முற்றிலும் எடுத்துக்கொண்டதுனால பிசாசு அவரை ஒரு விதத்திலையும் பறைக்க முடியாது. அவன் சொல்லி கிறிஸ்துவ நண்பர்கிட்ட என்ன பிரிச்ச முடியும்.
நமக்கு இப்போ கிறிஸ்து கிடைக்கல, தூரமாக இருக்காரு, அல்லது அப்படி இப்படி, அல்லது பாவம் இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னா நம்ம கண்டுபிடிச்ச வேண்டியது நமக்கும் கிறிஸ்துக்கும் இடையில உலகம் இருக்குது. புரியுதில்ல? உலகம்னா எல்லாம் நிறைய மேட்டர் வரும். வேண்டாத சுவாபம் இருக்குது, தேவையில்லாத ஆசைகள் இருக்குது. ஒரு விதத்துல நாம தேவன் இல்லாம நாம அது வெளிப்படத்தில் எழுதிரும், பயப்படுகிறவர்களும் நாய்கள்னு சொல்லியிருக்கோம், சூனியக்காரன், அருவருப்பானை நடப்புகிறவர்கள் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு வெளிப்படத்துல காட்டமா எழுதியிருக்கு. நம்ம சின்ன கோவம் வரும் ஆளுகளும். அங்க சொன்னா அதை ஈஸியா படிச்சுட்டு போகணும் ஊழியக்காரன். புரியுதில்லை? அதை எடுத்து அப்படியே சொல்ல முடியும். அதுக்கு விளக்கம்னு சொல்லும்ப அதையே அப்படியே சொல்லியதுன்னா அவியலுக்கே படிச்சுட்டு போகலாமே. நம்ம அதுக்கு வீரியத்தை இன்னும் கொஞ்சம் கூட போல்ஸ் பண்ணி செல்லும்போது இதை விட வீரியம் அல்ல சொல்லணும். அப்ப இப்ப பயப்படியவை அப்படின்னு சொன்னா பயம் எங்க, அவிசுவாசம் எங்க இருக்கு, அங்க பயம் இருக்குது. விசுவாச குறைவு வரும்போது அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பின் செல்லாம இருக்கி காரணமே நமக்கு பயம்தான். பிறகு நம்ம வாழ்க்கையில தாழ்வு பெறுவோமோ, அது சம்பவிக்கா, அதை செய்ய முடியாதோ, இப்படி வாழ முடியாதோ, குடும்பம் பாழாயிருமோ, அப்ப நம்ம அந்த விஷயத்துல தேவனை உட்படுத்த மாட்டோம். அதாங்க விசுவாசத்துக்குள் வராத இடத்துல எல்லாமே பாவம் இருக்கணும். நம்ம அவங்க எல்லாம் உச்சகட்டம் வர தேவன் தானே அவைகளுக்கு. இப்ப பவுல்கிட்ட அந்த தீர்க்க தரிசி சொல்லும்போது கர்த்தர் ஒப்பு கொடுத்தா கொடுக்கட்டு, இல்லாட்டி வேண்டாம், எல்லாம் கர்த்தர் தான். இப்போ ஏசபாயை கொண்டு விட்டுருக்கோம். அப்ப அவரு என்ன சொல்லுவாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலோடையோ எனக்கு மேல அதிகாரம் இல்லை, அப்ப அவரு தீர்மானிக்கட்டுன்னு நான் சொல்லுவார். அவன் சொல்லுவான், நீ எங்கள்கிட்ட ஒரு மாதிரி போனேன்னா நாங்க தீர்மானம் பண்ணி உன்னை விடுதலை ஆக்கலான்னு பேசுவான் பிராத்து. அவரு அதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஏன்னா வனாந்தரத்துல பிசாச வலுசற்பத்திற்கு ஒரு உயர்த்தப்பட்டு அதுக்கு மகிமையை செலுத்தி உயிர் பெற்று கொண்டார்கள். அது பூமிக்குரிய வாழ்வு, அவைகளுக்கு நித்திய வாழ்வு ஒன்றும் கிடையாது. அவைய வனாந்தரத்துல புண்ணியம் செத்தா. உலகத்துல நாம பிசாசுக்கு உடன்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதுக்கு எண்டு மரணம் தான். நீங்க இப்ப 50 வயசுல சாவுகாடு, ஒருவேளை நீங்க பிசாசுக்கு உடன்பட்டு எடுத்து ஒரு 70 வயசு வரை போல மரணத்திலும் தப்ப முடியாது. மரணத்திலும் தப்புன்னா கர்த்தர்கிட்ட தான் வரணும், இல்லையோ? அது இப்ப ஸ்தேவான் எல்லாம் குறிப்பிட்ட குறுகின நாளுக்குள்ளே தப்பிட்டாங்க, இரத்த சாட்சியா போனதுனால. சகல நீதியும் அவனிடத்துல செயல்படுத்தப்படும் போது அவன் அதை ஏற்றுக்கொண்டான், கல்லறிஞ்சு சாவுவதுக்கு. சிலர் வாழ்ந்து தேவனுக்குள்ள வாழ்ந்து கனி கொடுத்து மரித்தவர்கள் உண்டு. சிலவர்கள் இரத்த சாட்சியா. ரெண்டு பேரும் நீதியும் பார்த்தா ஒன்றுதான். அவன் 50 நாள் செய்யதை இவன் 5 நாள்ல செய்தான், அவ்வளவுதான். தேவ நீதிக்கு உடன்பட்டுட்டான். மனம் அவன் இடையில செத்தாலும் 50 நாள் உள்ளது 50 வருஷமா அவன் செய்ததை 20 வயசுல செய்து முடிச்சுட்டான். அதுக்குள்ள மனம் எல்லாம் ரெடி ஆயிட்டு, மைண்டு மனம் மரணத்தை கொண்டு பரிபூர்ணத்துக்குள்ள வந்துட்டு, மரணத்துக்கு வந்து பயம் இல்லை, சொந்த பந்தங்களை குறித்து கவலை இல்லை, உலகத்தை விட்டு போறோம் அவரே நினைக்கிற அந்த நினைவுக்குள்ள வந்து அந்த அளவு போயிட்டான். இப்ப அப்பதான் புரியுது, கல்லறியும் போது இவன் எரியன்னு நினைக்காய், அவனுக்குள்ள இருக்கிற தேவனை முன்னாக காண்கிறான். நான் எப்போதும் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் மாதிரி அவன் தேவனை எனக்கு முன்பாக வைத்து, சங்கீதத்தில் அப்படி இருக்கும்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, அது மாதிரி அவன் இயேசுவை முன்பாக தானே வச்சிருந்தான். அதனால எரிய நேரம் அண்ணா நிற்காருன்னு சொல்லி 57 அவனோட கொஞ்சம் கூட கோபம் வருது. இதோ வானம் திறந்திருக்கிறதையும் இயேசுவானவர் பிதாவினுடைய மகிமையின் வலது பரிசத்துல வீற்றிருக்கிறதையும் காண்கிறேன்னு சொன்னோன்னதான் இனி நமக்கு என்ன சாட்சி வேணும்? இன்னும் இயேசுவையும் பிதாவையும் ஒன்னாக்குறான்னு சொல்லிட்டான் எரியானு. இயேசுவையும் பிதாவையும் ஒன்னாக்க கூடாதுன்னு சட்டம். அவன் அதைதான் சொல்லுவான், பிதாவானவருடைய மகிமையும் அவருடைய வலது பரிசத்துல வானம் திறந்திருக்கிற இடத்துல இயேசு நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொல்லுவான். உடனே இனி நமக்கு என்ன சாட்சி வேணும்? எடுக்கல்ல எரியானு. அப்ப அவன் அங்க உடனே ரெடி ஆகுறான். எது அவனுக்கு தேவனுக்கு இடையில எது அவைகளை பிரிச்சுது? ஒரு 5 வருஷத்தை கூட்டி தாருங்க, இந்த பிள்ளைகளை எல்லாம் அவனை சரியாக்கிட்டு. தேவனை விட நம்ம அன்பும் நீதியும் உள்ள நமக்கு குடும்பம் இருந்தா தேவனுக்கு தெரியும் இல்லை. நம்ம இப்ப போறோம், ஆக்சிடென்ட்ல மரணம் வந்தா ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், இல்லையோ? அப்படி நிறைய நடக்குது இல்லை. அப்போ மரணம் நம்மளை வலுக்கட்டாயமா இந்த உலகத்துல இருந்து பிரிச்சா நம்ம ஒத்துக்கொள்வோம், ஜீவன் பிரிச்சா நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆண்டவர் பிரிச்சு முற்பட்டா நம்ம விட மாட்டோம், அவருடைய கைக்கு கூட போராடுவோம். பிசாசு பாவம்
மரணம் நம்மளை இந்த உலகத்துல இருந்து அழிச்சா நம்ம என்ன செய்வோம்? அதுக்கு ஒத்துக்கொண்டு தானே ஆகணும். அப்படிதானே மரணம் வருது. அப்போ நாம இல்லாத இடத்துல தேடிக்கிட்டு போகாத ஊருக்கு வழி கேட்டுட்டு தேவ தத்துவமும் தேவனுடைய ரட்சிப்பும் இல்லாத காரியங்களை போய் தேடிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கனாலே நமக்கு காலம் வீணா போகுது. நம்ம கடினப்பட்டுட்டாங்க இருக்கோம். கிறிஸ்தவர்கள் பரம்பரையா 3 தலைமுறையா அப்பா தாத்தா பாட்டி கிறிஸ்தவர்கள் தான். ஆனா அங்கேயும் கடின இருதயம், விபச்சாரம், சுயநலம், பொருளாசை, எல்லா பாவமும் இருக்கு. ஜெயிலில் போனா அவனே இருக்கதான் செய்யும். ஊர்ல பிரச்சனைகள் வந்தா, பேப்பர்ல ஒரு மேட்ரு வந்தா எல்லாரும் தான் இருக்காரு. அப்ப நாம விசேஷமாய் இயேசு அறிந்ததுனால என்ன செய்யறோம்? ஒண்ணுமே கிடையாது. நாம அறிந்ததுனால கொஞ்சம் கூட கள்ளனா மாறி எப்படின்னா எல்லா பாவம் செய்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம், இனி ஏதாவது ஆசீர்வாதத்தை கேட்டுடலாம் அப்படின்னு உள்ள ஒரு மனப்பான்மையில போய் நம்ம கடின ஆவியம். பார்வோன் தேவனுடைய கை வல்லமையை கண்டு கண்டு கடின ஆகிறோம். கை வல்லமையை காணும் போது மனமாகும் திரும்பணும். ஐயோ இதை பாருங்க, பார்வன் உடனே பார்க்க அந்த மந்திரவாதிகளை வர சொல்லி அவனெல்லாம் மாறாங்க, அவனெல்லாம் உருவாக்கியானு. கடைசியில தேவன் செய்யறத அவனுடைய செய்ய முடியாதவனா அவனே சொல்ல இது தேவனுடைய விரல். அப்ப அவன் என்ன சிந்திச்சிருக்கணும்? இந்த பேரல் அப்ப நான் இனி வணங்கலாமா? தேவன் அல்லவா பெரியவர், அவர் செய்தது இந்த பயிர்வனை செய்ய முடியல, இந்த இங்க இருக்கிற காமோசு அந்த தெய்வங்களால முடியல. அப்போ அவன் தேவனோட நம்ம போரிடவும் முடியாது, அவர் எவ்வளவு பெரியவர். அப்போ இது தேவனுடைய விரல். அவர் முழு இதுலையும் கை கொண்டு செய்யாம வார்த்தையினாலே தவளைகளை வர வைக்கிறாரு, பேனு வண்டு இப்படிப்பட்ட வாதைகளை எல்லாம் வர வைக்கிறார். திருப்பி நாம் வேண்டுதல் செய்கிறதுனால அவருடைய தாசனாகிய மோசையிட்ட நம்ம சொன்னோன்னா மோசை வேண்டுதல் செய்கிறான், செய்த உடனே அது அற்று போகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவனிடத்துல நாம ஜெயிக்க முடியுமா, மோத முடியுமா? அந்த ஜனங்களை அவரு பிரித்து கொண்டு போகிறது அவருடைய நியமமா இருக்குது. அதை நம்ம தடை பண்ண முடியுமா? யோசிக்கிறது. அப்ப தேவனுடைய விரலை காணும்போது தன்னுடைய ஒரு பலவீனமான நிலைமையும் தான் தேவனிடத்திலிருந்து தூரமா இருக்கிறதையும் அபாத்திரனா இருக்கிறதையும் தன்னிடத்தில் இருக்க அயோக்கியத்தனத்தையும் உணரணும். புரியுதுல்ல? நாம் தேவ ஜனத்தை பிடிக்க கூடாது. அப்போ அவன் தேவனை குறித்து அறிகிற அறிவுல நீங்க மோசையிட்ட கேட்கணும், நீங்க எப்படி இங்க சேர்ந்திய? ஏன்னா எபிரேய ஜனங்களை அறியாத ஒருவனாங்க அதுல இருக்கேன். புரியுதில்ல? அதனாலதான் அவன் இந்த பிள்ளைகளை எல்லாம் போட்டு வேதனைப்படுத்தியான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் எழுத்துல எழும்பினான். அவன் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல செய்யணும்னு சொல்லியா அந்த பார்வனாங்க. புரியுதில்ல? அந்த வம்சாவளியில் உள்ளவன். அப்போ இனி யோசேப்புக்கு தேவனாயிருந்த தேவனையும் குறித்தும் அவர்கள் இங்க வந்ததையும் இந்த தேசத்தை ரட்சித்ததையும் இந்த தேசத்திற்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் மகத்துவம் நடக்கிறதற்கு கிரியை செய்த தேவனை அறிகிற அறிவை விட்டுட்டு அவனு கூட இருக்கிற சகல அதிகாரிகளும் மாமிசத்துக்கு ஏற்றபடி இவனை போனா நம்ம இனி எப்படி வாழுவோம்? அடுத்து நம்ம வேலை செய்ய வேண்டிய வரும். அதனால நம்ம வாழிய இவ்வளவு காலத்துக்கும் சோமா வாழ வேண்டி இவனால விடப்படாது. நம்மளும் அப்படிதான் இந்த வாழ்க்கைக்காக தேவனோடு போராடுகிறோம். அதாங்க தேவனோடு யுத்தம் செய்ய பாராதுருங்க. நம்மளை தேவன் பிடிக்கிறாரு, அழைக்கிறாரு, கூப்பிடுகிறாரு, கிருபை தாராரு, நீ எனக்கு வேணும்னு சொல்லுகிறார். நாம போராடுகிறோம், வரமாட்டேன், இப்படிதான் வருவேன், இங்கன்னு தான் நிற்பேன். இந்த மாதிரி ஒரு நமக்கு நாம ஒரு தடையா இருக்கு. பார்வனுக்கும் அப்படிதான். அப்போ அவன் அந்த அதிகாரிகளோட கேட்டுட்டு பின்தொடர்ந்து போகிறான். பின்தொடர்ந்து யாரு? இஸ்ரவேலையா? இஸ்ரவேலை வழி நடத்துகிற தேவனை பின்தொடர்ந்து அவியலால முடியாது. அவன் அவியலை மட்டும் பாக்கியான். தன்னிடத்துல ரதம் இருக்குது, அவிய வெறும் கால்நடையா போகிறவர்கள். அவர்களை நம்மிடத்திலிருந்து இந்த தேசத்தின் தலைச்சான்களை சர்வத்தையும் சங்கரித்து கொண்டு போகிற தேவனிடத்துல நம்ம போரிட முடியுமா? பாருங்க, உணர்வு இழந்து போகும். இனி இந்த ஜனங்களும் அந்த பக்கம் போய் இவ்வளவு அற்புதம் செய்து கொண்டு வந்த தேவனையும் அவர்கள் என்ன செய்யாத உணர்வுல. அப்ப பின்னால நம்மளை சுத்தி இருக்க பிசாச அந்த ஜென்ம சுவாபத்தை அந்த அடிமைத்தனத்தை அழிக்காத வரைக்கும் அவன் கிரியை செய்துட்டு இருக்கான். இவங்களுக்கு எகிப்தில் உள்ள அந்த உணவுப் பொருள் வெள்ளரிக்காய், தக்காளிக்காய், இதோளுக்கா எண்ணம் தான் வருது. அதை அங்கே அறிக்கை பண்ணியாவ அந்த உணவு எங்களுக்கு இல்லையே, எண்ணெயும் ஒரே இதான், இதுக்கு அங்க பரவாயில்லையேன்னு சொல்லியாது. அடிமைத்தனம்
பாருங்க. அப்போ இங்க தேவனுடைய நீதியை படிப்பிக்கல. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றியாரு. அவருடைய சந்ததி எடுக்கு தான் பிரிச்சிருக்காரு. நாம இங்க இருக்கிய பார்வோனும் அவன் கற்றுத்தருகிற இந்த பிரமாணத்தின்படி வாழ்கிறதற்கு அல்ல. அவர் வழியில கூட்டிட்டு வரும்போது சொல்லி குடிக்காரு சீனாய் மலையில, அந்த பிரமாணத்தை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த குணம்படியும் செயல்படக்கூடா, இனி போற இடத்துலையும் உள்ளதையும் இது பண்ணக்கூடாது. அப்ப நாம ஒரு சுத்த ஜாதியாய் பரிசுத்த ஜாதியாய் தேவனுடைய சொந்த ஜனமாய் மாறணும். அதுக்கு நம்ம சரீரத்துல அந்த அந்நிய ஒருவனுக்கு ஒருத்தின் உள்ள நியமம். அப்ப அவர் சொல்லி கொடுக்காரு, இவர் என்னென்ன நாளோட எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, நிர்வாணம் ஆக்கக்கூடாது, படிச்சிருக்குல்ல லேவியரான. அப்ப நாம இனி கழுகப்பட வேண்டிய நபர். அவருடைய வல்லமையை நம்ம பார்க்கறது 3 நாள் பரிசுத்தமா இருக்கும், அவருடைய மகிமையை காணியது. அப்ப அவருடைய பிள்ளை ஆகிறதுக்கு நாம நித்திய காலமா என்ன செய்யணும்? நம்மளை கழுகி ஆகணும். நம்மளை கழுகுறது அவருடைய பிரமாணத்தினால, அதை கடைபிடிக்கிறதுனால. அப்படின்னு உள்ள ஒரு பலத்த அறிவுக்குள்ள வரையது புரியுது இல்லை. ஏன்னா உள்ள இல்லை, மேட்ரு இருதயத்துல இல்லை. இன்னைக்கு நிறைய பக்தி உள்ளவர்களுக்கு உள்ள தேவ ஞானம் இல்லை, மேட்ரு இல்லை உள்ள. அதனால அது அவங்களுக்கு தெரிஞ்சதுல செயல்பட்டு இருக்குது, புரியுதில்ல. தெளிந்த புத்தி இல்லை, தேவன் ஆலோசனை தருகிறத பெற்றுக்கொள்ளுகிறதற்குரிய அந்த மனநிலை இல்லை, அந்த தாகம் இல்லை, அந்த தேடுதல். இது கிரியையினால மட்டும் இல்லை வாரது, கிரியை இல்லை. நம்ம மனம் எப்போதுமே திறந்திருக்கிறது. அதாங்க நம்மளை மற்றதுக்கு மேல ஆசைகளும் ஆசாபாசங்களும் அதுக்கு அடிமையாக கொண்டு போகாது. நம்ம எங்க இருந்தாலும் மனம் தேவனோட இருக்கும். ஒயின்ஜாப்ல நின்னா கூட பிரச்சனை இல்லையே, மனம் தேவனோட இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்துக்கு அதுல போயிருக்கும். அப்ப அதுக்குள்ள இருக்கிறது எத்தனையோ பேரை இழுத்து கொண்டு அங்க கொண்டு போட்டு அவன் அதுக்கு அடிமையாட்டாங்க, பணத்தை கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். நாம அதுக்கு அடிமை இல்லை, விடுதலையா இருக்கிறோம். ஒரு ஆசை இச்சை காரியங்கள் எல்லாம் விடுதலையா இருக்கிறோம். அவன் நாம பிரிந்தெடுக்காம ஒரு அடிமையா இருக்குது. பார்வோன் இருந்த மாதிரி இருக்கும் வரைக்கும் தேவனுக்கு நமக்கு இடையில அப்ப அவிசுவாசம், இந்த மாதிரி அடிமைத்தனம், பயம். பயம்னா நம்ம ஆண்டவர் சொல்லியாரு, நீ ரொம்ப தூரமா பார்க்காத, அப்பப்போ உள்ளதை மட்டும் பார்த்துட்டே போனான்னு சொல்லியாரு. இப்ப நீங்க ஒரு 1000 படி ஏறி மலை மேல போனோம்னு சொன்னா அதை மொத்தமா பார்த்தா பயமா இருக்கு. நீங்க ஏறதை மட்டும் பார்த்துட்டு அதுல கஷ்டமா இருக்கும்போது இருந்துட்டு பின்ன அப்படி ஏறி ஏறி போனா குறிப்பிட்ட நாள்ல மேல கடந்து போலாம். அப்ப நம்ம தூரமா பார்க்கும்போது ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துடும், இது என்னால முடியாது. நிறைய பேர் அப்படியாங்க. இப்ப ஆண்டவருடைய காரியங்களை மொத்தமா சொல்லிட்டா எப்போ இப்படி எல்லாம் வாழணுமா, அப்ப நடக்காது, தீர்மானத்துல வந்துடும், முடியாது. இங்க ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. நீ பெருகு, நீ ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள வளர்ந்துவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம், கிரியை நடப்பிப்போம். உனக்கு உள்ள இருக்க அந்த ஜென்ம மனுஷனை அழிக்க நானும் உனக்கு உதவி செய்கிறேன். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னா, எதுல திருப்தி ஆகணும்னா, நம்ம சம்பாதிக்கிற திருப்தி படியும். இன்னைக்கு நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், சந்தோஷமா இருக்கு. ஆனா தேவனோட செலவிடியதை அந்த நேரங்களை வேஸ்ட்ன்னு நினைச்சேன். உங்களுக்கு புரியுது இல்ல? தேவ ஞானத்தை நம்ம மரியாதையே பிடிக்குது இல்லை. நாம இன்னைக்கு முழுவதும் பாவம் செய்யாம இருந்தோம்னா, அதுக்குரிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைச்சுன்னா அதை விட பொக்கிஷம் என்ன இருக்குது? ஏன்னா நம்ம செய்ய பாவத்துக்கு இனி திருப்பி இருக்குது, வட்டியும் முதலமா வச்சிருக்கு, புரியுது இல்லை? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப இருக்க எல்லா மனுஷர்களுக்கும் மேக்சிமம் ஆட்களுக்கு இந்த நாள்ல எவ்வளவு வருமானம் வந்தது அதை லாபம்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு நான் இன்பமா இருந்தேன், எவ்வளவு வேலை செய்யாம சம்பாதிச்சிட்டேன், எவ்வளவு புத்திமானா இருந்தேன், எவ்வளவு மிடுக்கனா இருந்தேன். இதுகளுக்கு மேலதான் அவிய என்ன செய்யணும்னா, அவிய அந்த மார்க் போடணும், நான் புத்திசாலி அறிவாளி. இங்க அப்படி இல்லை. தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் நான் எவ்வளவு உபத்திரவப்பட்டேன், நான் எவ்வளவு பயன்பட்டேன், எவ்வளவு பாவத்திலிருந்து விலகினேன், எத்தனை பேருக்கு உணர்வை தூண்ட முடிஞ்சது, தேவனுடைய காரியங்கள்ல நான் எவ்வளவு நெருக்கமா இருக்கேன், தேவன் என்னோட எவ்வளவு நெருக்கமா இருக்காரு, அவர் என்ன பாவம் செய்ய விடாம எவ்வளவுக்கு தடை பண்ணுகிறாரு, அது எவ்வளவு பெரிய லாபமா இருக்கட்டு. பாவம் செய்யாம இருக்க அதை தேவன் நஷ்டப்படுத்தினா என்ன பிரச்சனை? அதானே நல்லது. இந்த அறிவும் இந்த அறிவுக்கு மேல வைராக்கியமும் அது இல்லாம அதையும் நம்மளையும் பிரிக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ள வரணும். அதுதான் வளர்ச்சின்னு பேரு, புரியுதுல? அல்லாம நம்ம செயற்கையா கட்டி கட்டி கொண்டு வந்தா அது பொட்டிடும்.
அப்போ நம்ம தேவனோட வளரியதுன்னு சொல்லியது நம்ம எண்ணங்கள்ல, கிரியைகள்ல, சிந்தையிலேருந்து நம்ம நாடி நரம்பு எல்லாத்துலேருந்து நம்ம பிளட்டே மாற்றப்படுது, குணமே மாறுது. இதாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்லியது. அப்போ நம்ம யோசிக்கணும், நமக்கும் தேவனுக்கு இடையில என்ன தடை இருக்குது, எந்த குணமாங்க என்ன இது பண்ணுது, அல்லது எந்த வாழ்க்கை நம்ம சும்மா இப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து எதையுமே சம்பாதிக்கல, பார்த்துருக்கா? அவர் சொல்லியாரு, குழிகளுக்கு இந்த நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. அப்போ அவருக்கு சரீரத்துக்கு தேவையானதை குறித்து ஒரு கேள்வி எழும்புவாங்க. எழும்புக்கு அவர் பதில் சொல்லியாரு, காட்டு புஷ்பத்தையும் காகத்தையும் கவனித்துப்பார். அதுக்கு உடுத்து வைத்த தேவன் சாலமன் ஒரு பெரிய ராஜாவா இருந்தான், 127 தேசங்களை ஆண்டு கொண்டிருந்தவன். புரியுதில்லை? அவனுடைய சர்வ வல்லமையில கூட அவைகளில் ஒன்றை போல அவன் இருந்ததில்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா மனப்பூர்வமான சமாதானம் இருக்காது, புரியுதில்லை? ஏன்னா சாலமனுக்கு ஆசை, இச்சை, பெண்ணு, அது இது மேட்ரு அப்படிதான் இருக்கும். அப்ப இயேசு அப்படி ஒண்ணுமே சம்பாதிக்கவும் இல்லை, தேடவும் இல்லை. அதனால சரீரத்துக்கு அவருக்கு தேவைப்படுகிறத தேவன் தேடினார். இவர் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால அவரை கொண்டு தேவன் என்ன இங்க நீதியை நடப்பிக்கணுமோ அதை நடப்பித்தார். இப்ப பரலோக ராஜ்யம் நமக்கு அறியாத ஒரு மேட்டரா இருந்தது. பரலோக ராஜ்யம் இயேசு ஆரோக்கியம்னா அறியாத மேட்டர். பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை தெரியாது, அங்க இருக்கிற பரிசுத்தம் தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது. அவன் எல்லாம் நீதியிலேங்க அந்த நீதியின்படி கீழ்ப்படிய பண்ணி அங்க எடுக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் பரலோக ராஜ்யம்னா இப்படிதான் இருக்கும், தேவனா பரிசுத்தர். அதுக்கு முன்னெல்லாம் தேவனா சர்வ வல்லமை உள்ளவர் நாங்க அறியப்பட்டார்கள். அவரு இஷ்டப்படி எதையும் செய்வாரு, கட்டவும் இடிக்கவும் அடிக்கவும். அப்படிதானே இருக்கும். பல ஏற்பாடை படிச்சா ஒரு இடத்துல கொல்லுன்னு சொல்லியாரு, ஒரு இடத்துல குழந்தைகளையும் பார்க்காதுன்னு தீத்து கட்டுன்னு சொல்லியாரு, ஒரு இடத்துல ஒரு தீர்க்க தரிசிட்டே சோரமாய் போன ஸ்திரீ கூட போய் பிரவேசின்னு சொல்லியாரு. அவன் பிரவேசிச்சு பிள்ளைகளை பெற்று பேர் வேற போடியான். புரியாத ஒரு மாதிரி இருக்காரு, புரியாத ஒரு மாதிரி இருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பிறகுதான் அவர் பரலோக ராஜ்யம்னா என்ன, தேவன் யார் என்கிறத, அதாங்க மனுஷர்கள் ஒருவரும் காணக்கூடாதவும் கண்டிராதவருமான தேவனை கிறிஸ்து வெளிப்படுத்தினார்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்ன தேவன் தம்முடைய கிரியையை தான் வெளிப்படுத்தினார். இப்ப பிதாவின் மடியில் இருக்கிற குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அவர் மடியில் இருந்து நமக்கு உலகத்திற்கு வந்த கிறிஸ்து அவரை வெளிப்படு. இப்ப நமக்கு புரியுது, தேவன் பரிசுத்தர், அவருடைய ராஜ்யத்துல இப்படிப்பட்டவர்கள் தான் பிரவேசிக்க முடியும். அவருக்கு பிள்ளை ஆகணும்னா இப்படிதான் இருக்கணும். உலகத்துல பிள்ளையா இருந்ததெல்லாம், அவருடைய ஜனங்களா இருந்ததெல்லாம் அது ஒரு டெம்பரரிக்காக, அவருடைய சாம்ராஜ்யத்தையும் கிறிஸ்து வந்து பிசாசனுடைய தலை நசுக்கிறதுக்காக வருகிறதற்காக ஒரு சந்ததி தேவைப்பட்டது. அதற்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள்னு உள்ளதுதான் நமக்கு தெரியுது. அதுக்கு பிறகு கிறிஸ்து வந்து அவரது மூலம்தான் சத்தியம் உண்டாகுது. அந்த சத்தியம் தான் நமக்கு என்ன செய்யறோம்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து தெளிவை வெளிப்படுது. அப்பதான் நம்ம பிதா யாருன்னு புரிகிறோம். அதாங்க ஒன்றாகிய பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவ அறிகிறவன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அப்ப இப்ப இயேசுவை அறியாம நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரிக்க முடியும்? இயேசு தான் நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரிக்கணும்? அதுக்குன்னா நீ சரீரத்திலும் ஆவியிலும் பரிசுத்தம் ஆகணும். நீ எனக்குள்ள வரணும், உனக்குள்ள எனக்கு ஆவி வரணும். அதாங்க குமாரனுடைய ஆவி உடையவனே தேவனை உடையவன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல. குமாரனை உடையவன் பிதாவை உடையவன். அப்ப குமாரனுடைய ஜீவன் இல்லாதவன் தேவன் இல்லாதவன் அர்த்தம். அப்ப இதை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்பதான் நமக்கு புரியுது சத்தியம்னா இது, பரிசுத்தம்னா இப்படி. அப்ப நாம் புரிகிறோம், இந்த உலகம்னு சொல்லுகிறது தேவன் உண்டாக்குனாலும் பிசாசினால அது வழி நடத்தப்பட்டிருக்கு, ஆளுகை செய்யப்பட்டிருக்கு. உலகத்தை அவன் கரைப்படுத்திட்டான், மரணத்தை கொண்டு வந்துட்டான், மரணத்துக்கு அதிபதியாகவும் இல்லை. அப்ப பிசாசினால் உலகத்தில் மரணம் வந்தது மாதிரி இயேசு கிறிஸ்து என்பவர் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு ஜீவனும் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ முன்னே நாம் மரணத்திற்குரியவர்களாய் பிறந்தாலும் இப்போது தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் வழியே ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்குள்ள
வாய்ப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து மூலம் வெளிப்பட்டது. அன்றைக்கு இருந்தவர்களுக்கு நித்திய ஜீவனை தெரியாது. அதுல எவன் வருவான் உள்ளவனோ அவர் முன் அறிந்தவர்களை முன்குறித்தார். யார? ஆபிரகாமை முன்னறிந்தார், முன்குறித்தார். முன்குறித்தவர்களை அழைத்தார், பரிசுத்தப்படுத்தினார், அல்லது தம்முடைய நீதியை முன்பாக வைத்து பரிசுத்தத்துக்கு ஏதுவான கிரியைகளை நடப்பித்து ரட்சித்தார். இன்றைக்கு எல்லாருக்கும் சத்தியம் வெளியரங்கமாயிருக்குது கிறிஸ்துவின் மூலம். இப்படிதான் வரணும்னு உள்ளது. அப்போ ஆதாமுனுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் பிரவேசித்தது, சாத்தானுடைய பிரவேசித்தது மாதிரி கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே ஜீவன் நமக்கு திறந்திருக்கு. அப்ப பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போதாங்க நமக்கு தெரியுது உலகம் தவறான வழியில உற்பத்தி ஆயிற்று. உலகத்துக்குள்ள இந்த பாவ குணங்கள், இந்த அசுத்தங்கள் இதெல்லாம் தேவன் வச்சதில்லை. மனுஷனுடைய வீழ்ச்சியும் பாவத்தினுடைய பெருக்கத்தினாலும் இது உற்பத்தி ஆனது. இப்படிப்பட்ட இதெல்லாம் மனிதனுக்குள்ள சுவாபமாய் மாறிற்று. இப்ப பாருங்க, ஒரு செடி பட்டு போகுதுன்னா அதுக்கு மூட்டில் நம்ம சுடு தண்ணியை கொண்டு ஊற்றி இருக்கோம், அதனால அது பட்டு போகுது. நல்ல சுத்தமான தண்ணீரும் சுத்தமான உரமுன்னா ஏது எப்படி படும் காலம் ஆரோக்கியம். அப்போ இங்க பிசாசு சூறையாடுது, மனுஷனை தவறானதை கொண்டு வருது, அது பயன்படுத்துது. அப்போ இந்த உலகத்திலிருந்து நாம் வேறுபட்டு இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த அந்த சுத்த சன்மார்க்க அந்த பரிசுத்த ஜீவிதத்துல போனாதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இதுதான் நமக்கு அறிவு. அப்ப இதுக்கு நான் இந்த காலங்களை எப்படி பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலேயும் தேவனுடைய கரம் நம்மளை நெருங்கி வருது. அந்த தேடுதல், அந்த இது பாருங்க, 40 நாள் கிறிஸ்து உபவாசம் இருந்தாருன்னு சொல்லியிருக்கு. என்னடா அவர் பரிசுத்தத்துல பிறந்தாரு, அவர் ஏன் உபவாசம் இருக்காரு பாருங்க. அவர் வாலிபத்துல மார்க்கில் போட்டிருக்கும், அவர் காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், தேவதூதர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள்னு போட்டிருக்கு. அவர் மனுஷனா பிறந்ததுனால ஒரு 12 வயசு வரை அவர் பெற்றோர் கீழே இருந்த மாதிரி இருக்கு. ஒரு லேடிஸ் எல்லாம் ஒரு 12 வயசு கழிஞ்சோன்னா அவர்களுக்குள்ள அது வரைக்கும் அவர்கள் குழந்தை. அதுக்கப்புறம் ஏஜுக்கு வரும்போது அவர்களுக்குள்ள காமம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது மாதிரி பையன்மார்களுக்கும் ஒரு 12 வயசுக்கு கீழே என்ன அந்த இதாகாது. அதுக்கு பிறகு இந்த பாலியத்திற்குரிய இச்சைக்குரிய அந்த ஜின் மாற்றம் உண்டாகும். அப்பமாகும் பையன்மார்கள் அந்த மீசை எல்லாம் லைட்டா முளைக்க தொடங்கியதான் அந்த வாலிபத்தை நோக்கி, அது காமத்தை நோக்கி அங்க அந்த அதுக்கு பிறகு வாலிபம் சொல்லியது காமத்தை உற்பத்தி பண்ணுகிற வயசு, உருவாகிற வயசு. அப்ப இந்த 12க்கு மேல கிறிஸ்து பாக்கி மறைக்கப்பட்டிருக்கிற காலத்துல எல்லாம் அவர் எங்க இருக்காருன்னு சொன்னா, உலகத்தில் இருந்த அந்த பாவம் பிசாசனுடைய அந்த காமம் என்கிற ஆளுகை இவருக்கு மேல வைக்கப்படாமல் இருக்கு. அவர் தேவனோடு ஒன்றி இருக்கிறார், தனித்து இருக்கிறார். இப்ப அவருக்கு என்னத்துக்கு மனுஷனை ரட்சிக்க ஒரு காட்டு மிருகங்களோட இருந்தார், தேவதூதர்கள் சஞ்சரித்தார்னா அதாங்க அவர் அதனுடைய வல்லமை அவருக்கு மேல ஆளுகை செய்யாம இருக்கு. பிசாசனுடைய ஆதிக்கம் அவருக்கு மேல ஆளுகை செய்யாம இருக்கு. அவர் தம்மை தனிமைப்படுத்தி கொண்டவராய் உபவாசிக்கிறவராய் அது அந்த உலகம் அவருக்குள்ள இதாதபடி அவர் மரித்தவரை போல இருக்கார். அப்ப அவருடைய உபவாசம் சொல்றது வேற, தேவனை உள்ள ஏத்துக்கு இருக்க உபவாசம். நம்ம உபவாசம் சொல்லியது அவர்கிட்ட இருந்து ஏதாவது பறிச்சு கொள்ளலாமா, வாங்கலாமா, இப்படி இந்த பிள்ளை ஒன்றும் சாப்பிடாம கிடந்தா தாபம் புற இறங்கி என்னத்துக்கு சொல்லி வாங்கி கொடுப்பான்னு உள்ள மாதிரி நம்ம போடியது எதையாவது ஒன்று வாங்கணும். அதுக்காண்டு இந்த அப்படி ஒரு குடிக்குது. ஒரு ஆசீர்வாதத்துக்காக உபவாசம் இருக்கு, அந்த தடை மாறி போறதுக்காக. இதெல்லாம் மாமிச அதுக்கு பின்னால மாமிச சம்பந்தம் இருக்கும். அப்ப எதை வாங்கிக்கிறாரோ அது கிடைக்கும், உடனே கிடைச்ச உடனே விட்டுட்டு விலகிடும். இவர் அப்படி அல்ல. அதனாலதான் பாருங்க, அவர் உபவாசம் இருந்த பிறகு பிசாசு வருகிறார். அவரை மலைக்கு மேல கொண்டு விட்டுக்கிட்டு இந்த உலகத்தின் சகல சாம்ராஜ்யங்களையும் தருகிறேன் அப்படின்னா, அவன் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்க இந்த பதவியை தாரேன், நீர் என்னை பணிந்து கொள்ளோம்னா என்ன கொல்லாம விட்டுறோம் நாங்க. ஏன்னா இவர் வந்திருக்கிறது நம்மை ரட்சிக்க, இன்னொன்று அவனுடைய தலையை நசுக்க, அவனுடைய சாம்ராஜ்யத்தை முடிக்க, அவனுடைய ஆளுகை. நீங்க
ஆதியாகமத்தில் அப்படிதான் சொல்லப்படுறார். அவர் வந்து உன் தலையை நசுக்குவார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவார். இனி ஸ்திரீயின் வித்துல ஆணோட சேராம பிறந்தவர் கிறிஸ்து. ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமான கிறிஸ்து. அவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிறந்தவர் இல்லை, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார். அதான் ஸ்திரீயின் வித்து. புருஷ சித்தத்தின்படி பிறந்தவர் இல்லை. அப்ப அவரும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்னால மறுபடி பிறந்தவர்களுக்கும் ஒரு ஃபைட்டு காண்டினா தலை நசுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதை எடுக்க அவர் வாரார். அப்ப அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காண்டா, நீ என்ன விட்டுருன்னு சொன்ன மாதிரி, நீர் என்ன விட்டுருன்னு சொன்ன மாதிரி எங்க அவன் வாரான், காம்ப்ரமைஸும் பண்ணுவோமா அப்படின்னு தேவனிடத்திலே வாரான். அவர் அதை ஏற்றுக்கொள்ளாரு. உலகத்தின் சாம்ராஜ்யங்களை காட்டி கேட்க, அதுக்கு பிறகு அவரிடத்துல நீர் உம்முடைய வல்லமையை பயன்படுத்தி தேவனுடைய நியமங்களை மீறும்படியாக உம்முடைய வல்லமையை பயன்படுத்தி மலையிலிருந்து குதிச்சு தூதர்களை காவல் செய்யும். அப்படி தேவன் எழுதி செய்ய சொன்னாதான் அவர் செய்வார். அவருக்காக அவர் செய்ய மாட்டார். அவருக்காக அவர் ஒரு சாப்பாடை கூட மேஜிக்கில் உண்டாக்கி சாப்பிட்டதே இல்லை. மரத்தை பார்த்துட்டு பசியில் வேதனைப்படுகிறார். ஒரு ட்ரெஸ் அப்படி அவர் செய்தது கிடையாது. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு மனிதனால எப்படி வாழ முடியுமோ அந்த தத்ரூபத்தில் அங்கே வாரார். நமக்காக செய்கிறார் தவிர அவருக்காக செய்யணும். அதே மாதிரி கர்த்தரை பரீட்சை பார்க்குற மாதிரி எல்லாம் அவன் பேச விடியான். அப்போ அவர் அதுக்கும் பதில் சொல்லுகிறார். பின்னால் அப்போ கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்படி தேவனும் அவரும் ஒன்றாகியாங்க புறப்படுதல். அருணாதயம் மாதிரி புறப்பட்டு வருகிறார் சூரியன். அருணாதயம்னா சூரியன். சூரியன் புறப்பாடு அதை எதுவும் தடை பண்ண முடியாது. நினைத்த காரியத்தை அப்படியே வந்து முடிச்சுட்டு போகும். அதுக்கு முன்ன எந்த பொருளை கொண்டும் அதை தடை பண்ண முடியாது. வேற எதையும் தடை பண்ணலாம். அது எரித்து சாம்பலாய் அவ்வளவு வெப்பம், அது பக்கத்திலே போக முடியாது. ஒரு கோல் போனாலே உருகி பூமியே அதுக்கு அடுத்து போயிட்டுன்னு சொன்னா எத்தனையோ இதுக்கு தூரத்துல அங்கே இருக்குது. அதனுடைய செங்கதிர்களுக்கு இடையில நிற்க முடியாது. போயிட்டுன்னா உருவிடும். நம்ம இங்க ஒரு பாறையை எத்தனையோ இது மரத்தை எல்லாமே எதையோ வச்சா உருக்கிடலாம். நம்ம எரிமலை எல்லாம் பூமியில உருகி வருது பத்தியெல்லாம் ஹீட்டு தாங்க முடியாம பூமியெல்லாம் சூரியன் முன்ன போனா முடிஞ்சிடும். பக்கத்துல போன நெருங்கி ரெண்டும் சேர்ந்தா முடிஞ்சது. அந்த மாதிரி காட் வந்து அவர் அருணாதயம் போல உதித்து வருகிறார். தேவனோடு இருந்தவர், தேவனுக்கு இடம் கொடுத்தவர், தேவனை சுமந்தவராய் வருகிறார். அப்ப நமக்கு வாழ்க்கையிலையும் நாம காலையில கிரினா ராத்திரி ஃபுல்லா தேவனோட இருந்தவர் நபராயிருக்கும். அந்த பலனோட காலையில அந்த பார்வையோட மற்றவர்களை பார்க்கிறவர்களா இருக்கணும், கிரியை செய்யவர்களா இருக்கணும், அதனால் காக்கப்பட்டவர்களா இருக்கணும். அப்போதான் சைடுல இருந்து வர்றது ஆசை பாசங்கள் எல்லாம் உள்ள போகாது. அப்ப பாருங்க, நாம இரவில தூங்கி கிடக்கிறோம். இரவிலே நாம் செலவிட வேண்டியது வேற. அதாங்க இயேசுக்கு இரவு முழுவதும் தேவனோடு இருக்கிறதற்கு அவருக்கு அவசியம் இருந்தது, நமக்கு இல்லை. நம்ம மாம்சத்தின்படி இருக்கணும், நமக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கு. ஒரு தூங்கலன்னு சொல்லு, சில இடங்கள்ல தூங்கி இருக்கிறார். பகலில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபித்தார் போடுறார். அப்ப கொஞ்ச நேரம் தூங்கி இருக்காருன்னு அர்த்தம். சில இடங்கள்ல ராவு முழுவதும் விழித்திருந்தார்னு போட்டுருவோம். அவசியம் வரும்போது அவர் தனித்து வரையிற. நாளைக்கு சாத்தான் இதெல்லாம் திட்டம் போட்டிருக்கான், ஏறது பிரதான ஆசாரியம் வேத பரிசேர் வழி அல்லது அற்புத அடையாளங்கள் செய்ய விடாதபடி தடை பண்ணுகிறான்னா முந்தின நாள் இரவு அவர் ஆயத்தமாகிறார். தேவனோடு இருந்து அவருடைய கிருபையும் பலனையும் பெற்றவராய் அவருடைய ஆவியோடு புறப்பட்டு வருகிறார், தனித்து வருகிறார். அதாங்க அவர் சொல்லுவாரு, பிதா என்னை தனித்திருக்க விடவில்லைன்னு சொல்லியாரு. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் புரிஞ்சுங்கன்னு சொல்லியாரு. நாமும் கிறிஸ்துவோடு இருந்தா ஜெயிக்க முடியும். நம்ம அப்படி இல்லை, அதனால எங்கும் தோக்கு. அவருக்கு இரவுகள் அவசியமா இருந்தது, நமக்கு இரவுகள் எல்லாம் நம்மளை பலவீனப்படுத்துது. பிசாசாங்க நம்மளை மேய்ந்து கொள்கிறது அசுத்தமான சொப்பனங்களினால. இதெல்லாம் நம்ம அசதியா இருக்கனால சம்பவிக்க மாட்டோம். நம்ம அப்படியே வடு கிடக்கும். அவனுடைய சாம்ராஜ்யம் வருது. அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான இது, நாளைக்கு என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், எதை வாங்கலாம், எதை கட்டலாம், மாமிசத்துக்கு ஏற்றபடி உள்ள சிந்தை. அப்போ இங்க எப்படி நாம் தேவனுடைய ஆலயமாய் கூட்டி கட்டப்பட முடியும்? நம்முடைய சிந்தை செயல் எல்லாமே மாமிசமா இருக்கு. அவனுடைய சாம்ராஜ்யம் நம்ம மேலே இரவுல செயல்படுது. அதே இதோட அதை உட்கொண்டவர்களாய் காலையில அந்த எண்ணத்தோடு மாம்சத்துக்குரியதை தேடி ஓடியும். அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு ஒரு ரவுண்டு கட்டி
தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. நாம் அதுக்கு தேவனுக்குள்ள இருக்க என்பதற்கு திருப்திப்படுத்தியது அவருடைய காரியங்களை ஏதோ ஒன்று அவர் கேட்டாரோ கேட்கல அதை செய்து நம்மளை திருப்திப்படுத்திய. நான் ஆண்டவருடைய காரியங்களை இதை செய்தேன் அதனால அவர் என்ன பாதுகாப்பாரு, சந்தோஷப்படுத்துவார். அது நம்ம செய்யாமலும் அவர் பாதுகாப்பாரு, சந்தோஷப்படுத்துவார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய வைக்கிறார். இப்ப தேவனை ஏற்றுக்கொள்ளாத எத்தனை பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துகிறார். அது நன்மை தீமையின் வழியாக நமக்கு வருது. கிருபைன்னு சொல்லியது அப்படி இல்லை. கிருபையை பாதுகாக்கிறது ஒரு பெரிய கிருபை, தக்க வைக்கிறது, இயேசுவை அறிந்து கொள்கிறது. இயேசு அறிந்து கொள்ளுதெல்லாம் சொல்லியது இப்படித்தான். அவருடைய நியமங்களின் வழியே நாம் வாழ்ந்தோமானால் அந்த நியமத்திற்கு பின்னால் அவருடைய சாயல் இருக்கு. பாருங்க, மோசே 40 நாள் சரீரம் செத்தவனாய் அப்பமும் தண்ணீரும் புசியாதவனாய். அப்பவும் தண்ணீரும் புசிச்சு 40 நாள் எல்லாம் யாரும் வாழ முடியாது. புசியாம கொஞ்ச நாளே செத்து போயிடுவார்கள். அப்போ அந்த உலகத்திற்கு மரித்தவனாய் தேவ சமூகத்துல கடந்து போறதுனால அவருடைய மகிமை அவனுக்கு மேல வெளிப்படும். உலக நியமத்தின்படி அவன் அங்க தீட்டுப்பட்டவனாய் அல்லது உலகத்தின்படி தன்னை பாதுகாத்தவனாய் அங்க போனான்னா தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது. அப்படின்னா எல்லாரும் தான் போலாமே, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே போல. அப்போ மோசையா இருந்தாலும் அவர் தம்மிடத்துல வருகிறவனை ஒவ்வொரு மலையும் ஏற ஏற அவனுக்கு ஒவ்வொரு நாட்கள் கழிக்கப்படும். 40 நாள் அந்த இடத்துல போறான். சின்ன மலை தான், சீனாய் மலை, போயிடலாம், கொஞ்சம் உயரமா இருக்கும். ஆனா அவர் உடனே அவனை அங்க எடுத்துக்கொள்ளாரு. அவர் இவனை சந்திக்கிறதற்கு தகுதியை அவனுடைய சரீரத்தில் ஏற்படுத்துகிறார். அதாங்க மோசே சீனாய் மலையிலே அவருக்குள்ளாக்கப்பட்டான், ஞானஸ்நானம் பெற்றான்னு போட்டிருக்கு. ஞானம்னாலே அவரை அறிகிற தகுதி. நம்ம இங்க அதுக்கு அடையாளமாக தான் ஞானம் எடுக்கிறோம். ஞானம்னு சொல்லுகிறது அவரை நாம் அடைகிற தகுதியை அடையும்படிக்காக உலகத்திற்கு மறிக்கியது. ஸ்நானம்னு சொல்லியது மூழ்குதல். அப்படின்னா இயேசு சொல்லியார், நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அப்படின்னா உலகத்திற்கு மறிக்கிற ஒரு சூழலையான்னு பேச. மோசே அப்படி மறித்தவனா போகிறான். இனி விசுவாசம், தேவன் நினைச்சா மட்டும்தான் அவனை 40 நாளை மேல அவன் அவ்வளவு. ஆனா அவன் திடகாத்திரமாய் வாரான், தெளிந்த கண்களை உடையவன், அவனுடைய பார்வை வயதாகியும் மங்கி போவேன்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய கற்பனைகளை பெற்றவனா வாரான், அதை வாங்கி கொள்ளுகிறதுக்கு தகுதி உடையவனா வாரான். மேகத்திற்குள்ளாக்கப்பட்டான்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படிப்பட்டவனிடத்துலதான் தேவன் பேசுகிறார். அவன் தான் இவள்கிட்ட பேசுகிறான். பாருங்க, நாமும் இயேசுவும் ஒன்னாகியது, அவரை பெற்றுக்கொள்ளியது. இப்ப நம்ம நினைப்போம், யோவான் இப்படி எழுதியிருக்கானே, அவரை குறித்து எழுதணும்னா அந்த உலகம் கொள்ளாது. அப்படி உலகம் கொள்ளாத அளவில் புக் எழுத முடியுமா? இது என்ன ஒரு ரொம்ப ஓவரா பேசியிருக்கான்னு தோணும். அப்படின்னா தேவன் என்கிறவர், அவரை எவ்வளவு நம்ம நினைத்தாலும் அவருடைய ஞானத்திற்கு குறைவில்லை. நமக்கு ஏதோ ஒரு சின்ன தகுதியை தான் ஏற்படுத்தியிருக்கார். ஒரு மரத்தையும் மண் திரளையும் நாம் ஆராய்ந்தோமானால் அதுக்குள்ள எவ்வளவோ மேட்டர் இருக்கு. நம்முடைய ஆயுசு எல்லாம் பத்தாது. முழு உலக மனிதர்களும் சேர்ந்து தேடினாலும் தேவன் மறைத்ததை ஒருவனும் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் அவன் கண்டுபிடிச்சிட்டு போட்டுன்னு வெளிப்படுத்தினதை தான் செய்ய முடியும். அப்ப அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், அனாதி ஞானத்தை உடையவர், ஏக சக்கராதிபதி, சாவாமை உள்ளவர். அப்படிப்பட்ட தேவனை நம்ம நிஸ்சார உலகத்துக்காக, கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக, சில நபர்களுக்காக, சில காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப அவரை இது பண்ணி ஜெயித்தவர்களெல்லாம் அப்படி இல்லை. தேவனுக்கு நிகர் தேவன் என்கிற ஒரு இதுல தான் இருந்தார். அங்க யாரையும் கொண்டு ஆகார விட்டுவிடன்னு சொல்லாரு. சொன்னது தேவன். இதுல நியாய நீதி பார்க்கல. அவர் என்னை விட எல்லாவற்றிலும் ஞானமுடையவர், நீதியுடையவர், அன்புடையவர். அப்போ என்ன ஆண்டவர் இவ்வளவு இறக்கம் இல்லாம இருக்கிற, அங்க கொண்டு விட செல்லுரு. நான் அப்படி ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் இறக்கம் உள்ளவனா தான் இருப்பேன். தேவனுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நாம் பார்க்கிறது, நம்ம இந்த வாழ்கிற இதை பார்க்கிறோம். அவரு மனிதன் தோன்றின காலம் முதல் அல்லது பிசாசனுடைய வீழ்ச்சியில் இருந்து வருகிற நீதியையும் பார்த்து அதை அங்கு செயல்படுத்திட்டு இருக்காரு.
நம்ம நம்ம அதாங்க அவர் சொல்லுவாரு, உங்களுடைய எண்ணமும் எனக்கு எண்ணமும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு நீளமோ அது மாதிரி இருக்கணும். தேவனுடைய பார்வையை கண்டுபிடிக்க, அந்த பார்வையில பார்க்க நம்ம ஆசைப்படணும். நம்ம பார்வையில பார்த்தோம்னா நமக்கு நம்ம பெரிய ஆள் மாதிரி தான் இருக்கும். அவர்களெல்லாம் தேவன் பார்த்த பார்வைக்கு உடன்பட்டவர். தேவன் பார்க்கிறாரு, இஸ்மவேலை ஒரு ஜாதியாக்கணும், இதை இங்க சேர்க்கக்கூடாது, ஈசாக்க தான் எனக்கு எடுக்கணும். அது தேவனுடைய பார்வை. அதுக்கு அவங்க உடன்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம குறித்து ஒரு பார்வை பாய்க்காரு. அதை கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்துகிறார், ஏற்றவர்கள் மூலம். நாம் அதுக்கு உடன்படல. அதாங்க நமக்கு ரட்சிப்பு தூரமாகவே இருக்கு. பாருங்க, அப்படி நிறைய மேட்டர் இருக்கும். நீங்க ஆண்டவருக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப காரியங்கள் இருக்கும். இது இல்லாமல் இருந்தால் ரட்சிப்பு நமக்கு எப்பவுமே ஒரு வார்த்தையாகவும் அடைவோம் அடைவோம் அடைவோம்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அடைந்தாயிற்றுன்னு உள்ளது என்ன சம்பவிக்கும்னு தெரியாது. ரட்சிப்பை அடைவோம், அடைவேன், கிடைக்கும், வருவேன், இப்படிதான் இருக்கும். அடைந்தாயிற்று, அவர் என்னோடு வாசம் பண்ணினார், நான் இதை செய்கிறேன், அவர் தான் என்னை நடத்துகிறார், அவருக்குள் நிலைநிற்பேன் உள்ள அந்த அவரும் நாமும் என்கிற, கிறிஸ்துவும் நானும் கிறிஸ்தவன் என்கிற அந்த உயிர், அந்த உறவு, அந்த உறவுக்குள்ள உயிர் இருக்கணும். நம்முடைய உறவுல உயிர் இல்லை, செத்த உறவு, வெறும் பேச்சில் இருக்குது. கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாயிருந்தால் உயிர் உண்டாகும். அந்த உயிர் ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கு. அந்த உயிர்ல பாவம் இராது, அதுல பின்மாற்றம் இருக்காது, அவிசுவாசம் இருக்காது, அவநம்பிக்கை இருக்காது. அதெல்லாம் முறித்து போட்டவர் அவர். அப்படியாங்க வளர்ச்சியா இருக்கும், பார்வை வித்தியாசமா இருக்கும். அவனுக்குள்ள இச்சை அல்லது ஆசாபாசங்கள், அவனை சொந்த பந்தம் எல்லாம் தேவ நீதியிலிருந்து விழ பண்ணவே முடியாது. சொந்த பந்தத்தை சொல்லணும், கேட்டு இல்லைன்னா நீ ஓவடி. இப்ப பாருங்க, அவன் கூட நான் லோத்து கூட வாரேன், ஆபிரகாம் தேவனோடு பழகிட்டு இருக்கேன். தேவனோட பழக லோத்து ஒரு காலகட்டம் வந்தோடனே, அதுக்கு முன்ன அண்ணனாரிய பையனாங்க, சகோதரன் மாதிரி வாராங்க, இவன் சித்தப்பனாராங்க ஆபிரகாம். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது இவன் தேவனோடு பழகிறதுனால முதல்ல லோத்துக்கு மேல இருந்த வாஞ்சை பின்ன குறையுது. லோத்துக்கும் அவன் இங்க வந்து சேவாரில் சேரி அந்த சோதகுமார பட்டணத்துல வந்து சேர்ந்து அங்கே மேரேஜ் பண்ணியான். புரியுதுல, அவனுக்கு அங்க பொண்ணு கிடையாது. வரும்போது தனி மனுஷனா வருவான். இவ அந்த பின்னிட்டு திரும்பியது அவன் அங்க உள்ள பண்ணாங்க, அவன் அவளை அங்கிட்டுவான். அப்ப அந்த இதன்படி ஆன உடனே அவன் பாருங்க தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்து நல்ல இடத்தை பார்த்து எடுத்து போடுறான். ஆபிரகாம் அதை குறித்து, ஆபிரகாமுக்கு தேவன் அழைத்தது அவனுக்கு மைண்ட்ல இருக்கு. அவன்கிட்ட பேசியாரு, நான் ஒன்னு அழைச்சது உன் கால்படி இடையெல்லாம் உன் சந்ததி தருவேன், நான் ஒன்னு நடத்துவேன். அதனால அவன் அடிக்கடி கர்த்தர் கூடாரத்தை பேர்க்க சொல்லும் போது பேர்த்துட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு போனா அப்படியே ஒரு ரவுண்ட்லேயே போயிட்டு இருக்கு. இவன் தனக்கு ஒரு நிலையான இடத்தை தேடிய லோத்து, மாம்சத்துல கொல்லாம், இந்த இடம் தண்ணியா இருக்கு, அப்படி இருக்கு, செழிப்பா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருக்குன்னு மேரேஜ் பண்ணி 2 பிள்ளைகள் பிறகு அந்த மாதிரி போறான். ஆபிரகாமும் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில அநேகம் அவனை வந்து கூடுது அவரு பிரிச்சு விடுன்னு சொல்லும்போது பிரிச்சு விடு. இப்ப அவனுக்கு லோத் இந்த இஸ்மவேல் கிடைச்சான், ஆகார் கிடைச்சான். கர்த்தர் சொல்லியாரு, இது உனக்கு கூடண்டா, இதோட கலத்தி விடியா. அப்ப தன்னுடைய முந்தின பிரமாணத்தை கலத்தி விட ஒருத்தனுக்கு தெரியணும். இது அங்க அவர் அங்க கலாத்தியர்ல அவரு அதை 2 பிரமாணங்களா பேசியார். முந்தின பிரமாணம் அவனுடைய உறவு என்று சொல்லுகிறது ஆகாரும் இஸ்மவேல். பிந்தின பிரமாணம் ஈசாக்கு சாரா. அப்ப இஸ்மவேலை கலத்தி விடுன்னு சொல்லும்போது விடுகிற, ஈசாக்கை நீ அபிஷேகம் பண்ண வாக்குத்தத்தமா எடுக்கிறான் பிந்தின பிரமாணம், புதிய பிரமாணம். அப்ப அவனுக்கு இந்த பிரமாணம் கொள்ளலாம், இப்படி வாழியது நல்லா இருக்குது, இது சரியில்லை, அப்படி அவன் போகிறான். அதாங்க இன்னைக்கு பாருங்க, அநேகருக்கு பழைய பிரமாணத்தை கலத்தி விடுறது பாடா இருக்கு. அப்ப ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதுல எல்லாம் அவன் ஒன்றை மட்டும் வெளிப்படுத்திட்டு இருக்கான், நான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தேவனுக்கு கீழே தான். அவர் இப்ப இதை விடுனா விட்டுருவேன், சேர்த்துக்கன்னா சேர்த்து விடுவேன், அவருக்கு சித்தம் தான் என்னல, நான் திட்டம் போட மாட்டேன்னு உள்ள மாதிரி. அதனால அவனை பயன்படுத்த ஈஸியா இருந்தது. யோபு அப்படிதான், எவ்வளவு ஆஸ்தியுடனா இருந்தான், தேவன் விட எடுக்கன்னு சொன்னா ஓகே ஆகிட்டான்.
அதுல நிலைத்திருந்தவர்களாக முறுமுறுக்கிறார்கள். அவன் ஒய்ஃபு சொல்லியா தூஷித்து ஜீவனை விடும். யோபுக ஒய்ஃபு, லோத்துக ஒய்ஃபு பின்னிட்டு பாக்கியம். அதனால பாலான 2 சந்ததிகள் வாரதுக்கு காரணம் ஆச்சு. அம்மோனிய மோவாபியர் பாருங்க. அப்ப இதெல்லாமே நாம தேவனோட வழி நடக்கிறோம்னா, தேவன் நம்மை வழி நடத்துகிறாருன்னா ரொம்ப கவனமா பின்தொடரணும். நம்முடைய விருப்பத்தை தேவனை மேல திணிக்க கூடாது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய, அவர் எதை பிளான் பண்ணுகிறாரோ அதுக்கு உடன்படியா நபருக்கு மேலதான் ரட்சிப்பு வரும். இப்படிப்பட்டவர்களை தான் பிதா இழுத்து கொள்கிறார். இதை புரிந்து கொள்கிறவர்கள், இதற்கு ஏற்றபடி தங்களை விட்டு கொடுக்கிறவர்கள், மற்றவர்களை ஒரு மனிதனே ஆதாயப்படுத்த முடியாது, எப்படி தேவன் ஆதாயப்படுத்துவார்? இப்போ நான் உங்களை உங்க மன விருப்பத்திற்கு மாற்றி நடத்த முடியாதுல்ல. கொஞ்சம் வயசு மூத்தாளுன்னு கேட்பிய, எல்லாத்தையும் நீங்க கேட்கணும்னா நீங்களும் வேற இல்லாம ஒரே ஆவி மாதிரி இல்ல ஆகும். எனக்குன்னு தனிப்பட்ட எண்ணம் ஒன்றும் கிடையாது, அவர் என்ன சொல்லியாரு அப்படிதான், அப்படி வரமாட்டோம் இல்லை நம்ம மனுஷன். தனித்து தெரிய ஆளு தானே. ஒரு மனிதனை பயன்படுத்த முடியாதுன்னா அப்ப தேவன் எப்படி? அதாங்க தேவன் சொல்லும்போது அவர் நம்மை ஒரே ஆவி உடையவராக பாக்கிய, அவருக்கு ஆவியும் நம்ம ஆவியும் ஒன்னா இருக்கணும். நீங்க எஸ்ஐக்கியல் எல்லாம் படிச்சா ஆவி போக வேண்டும் என்று நினைத்த இடத்திற்கு அவைகள் சேராபீன்களும் கேருபீன்களும் நேர்முகமாய் போனன்னு போட்டிருக்கும். அப்பதான் அந்த சக்கரம் சுழந்து போகும். இதா அதுல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு போட்டிருக்கும் பத்திரிகை. அப்போ அந்த அவர் ஒரு ரதத்துல இருக்கிற மாதிரியும் கேராபீன்கள் அதை ஓட்டி சொல்லுகிற மாதிரியும் அந்த தீப்பிளம்புள்ள சக்கரம் சுழலும். இவைகள் அங்கே இருக்கிற ஆவியான தேவன் நினைக்கிறதற்கு ஒத்து போகிறதா இருந்தாதான் அந்த ரதம் போயிட்டு இருக்கு. அங்கே அந்த இதுல இருந்தவரை பார்த்தாச்சுன்னா இதுக்கு மேல நெருப்பு கீழே நெருப்புன்னு போட்டிருக்கு, நீல நிற சொகுசான்னு போட்டிருக்கு. அந்த அப்படி எரிஞ்சு புலம்பா இருக்கிறது. அப்போ ஆவி நினைத்த இடத்திற்கு அவைகள் போயின, ஒன்று கொண்டு நேர்முகமாய் இருந்தன. நாம அவர் இப்படி போனானே நம்ம இப்படி இருந்தானே இப்படியா நீங்க. இதுதான் மாமிசம் ஆவியும் ஒன்று கொண்டு எதிராக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை எப்பவுமே தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக கொண்டு போனோம்னா எதிராக தான் இருக்கு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லுது கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாத வாழ்க்கை, அவருடைய தத்துவம் இல்லாத. கிறிஸ்து பூமியில வரும்போது தேவனுடைய தத்துவம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருந்தது, அதற்கு கீழ்ப்படுகிறவராய் வந்தார். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமானால் அவருடைய தத்துவங்கள் நம்மள இதாகிறதுக்கு அவருடைய ஆவிக்கு நம்மளை ஒப்பு கொடுத்த நபராக இருக்கு. அப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கை